ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு ஹிந்தி சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ட்ராமாவான படே மியான் சோட்டே மியான் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் லீடிங் ரோலில் அக்ஷய் குமார், டைகர் ஷெராஃப் அண்ட் பிருத்திவிராஜெலாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, படம் பார்க்கலாமா இல்லையாங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்னங்கிறது ஃபஸ்ட் லைட்டாக பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே இந்தியா கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை படத்தோட வில்லன் கைப்பற்றுறான். இன்னும் 7 நாளில் இந்த பேக்கேஜை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த இந்தியாவும் தரமட்டத்துக்கு போகுது அப்படிங்கிற ஒரு மெசேஜை சொல்லிட்டு தான் போகிறான். இன்னொரு சைடில் அவன் மாஸ்க் போட்டிருக்கிறதுனால அவன் யார் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை இன்னொருத்தவங்க கேதர் பண்ணி கொண்டு வராங்க. அவன் முன்னாள் நண்பர் தான் நமக்கு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற சீஃப் ஜெனரல் மட்டும் கண் விரித்து பார்க்குறாப்புல. ஸோ அப்போ அவன் இவன் தான் அப்படின்னு அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு போல இருக்குது. ஸோ இந்த பைத்தியக்காரனான வில்லனை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு பைத்தியக்காரர் 2 ஆஃபீஸர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்மியிலேருந்து கோர்ட் மாஸ் பண்ணப்பட்ட 2 சூப்பர் சோல்ஜர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த 2 சோல்ஜர்ஸ் தான் நம்ம டைகர் ஷெராஃப் அண்ட் அக்ஷய் குமார். இதில் டைகர் ஷெராஃப் இப்போ ஃபயர் ரேஞ்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அக்ஷய் குமார் ஒரு ஆயில் நிறுவனத்தில் கீழே இருந்து ஆயில் எடுத்துகிட்டு இருப்ப ஒரு பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ இவங்க 2 பேருமே இந்த மிஷினுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இவங்க அந்த பேக்கேஜை திருப்பி மீட்டு எடுத்தாங்களா இல்லையா, அந்த பேக்கேஜை வச்சிருக்க அந்த வில்லனுக்கான ஸ்டோரி என்ன, அவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவன் யார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பதில் தான் இந்த படத்தோட மீதி கதைங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு சைடில் அந்த பேக்கேஜ்னு சொல்லப்படுற அந்த வெப்பன் எப்படிப்பட்ட ஒரு வெப்பன், அது வெப்பனா இல்லை ஒரு ஆளா அப்படிங்கிறதுமே இந்த படத்தோட ஒரு சஸ்பென்ஸ்னே சொல்லலாம். ரொம்ப அழகாக நீட்டாக கன்வே பண்ணியிருக்க ஒரு படம். இப்போ இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல வந்தால் கண்டிப்பாக படத்தில் இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் ஸ்டண்ட் சீக்வன்ஸாக கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் பார்க்கும்போது தக்காளி என்னமா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது. அப்படியே நம்ம ஸ்டோரி சைடும் ஒரு லாஜிக் சைடும் நம்ம போனோம் அப்படின்னா தக்காளி என்னடா படமாடா எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே கொடுப்பாங்க. ஸோ ஒரு 50-50 தான். அது நல்லா இருக்குது அப்படிங்கிற நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த சைடில் நீங்கள் ஸ்டோரியும் லாஜிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா படம் சத்தியமாக உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ ஆக்ஷன் பேக்கை மட்டுமே நல்லா விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ரீட்டை கொடுக்குற அளவுக்கு ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் ஸ்டண்ட் சீக்வன்ஸுமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் ஆல்சோ அண்ட் நம்ம அக்ஷய் குமார் அண்ட் டைகர் ஷெராஃப் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங்குமே ஆன் ஸ்க்ரீனில் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்காங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அந்த 2 பாண்டிங்குமே பார்க்கறதுக்கு ஆன் ஸ்க்ரீனில் நிறைய இடங்களில் ஃபன்ஃபில்லாக கண்டிப்பாக டெலிவரி ஆயிருக்கு. இதை தாண்டி படத்தில் வர அந்த ஹீரோயின்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் கதாபாத்திரங்களுமே ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கனால படம் பார்க்கறதுக்கு ஒரு ஆக்ஷன் பேக்காக பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின் கொடுக்கும். ஆனால் ஸ்டோரி வைஸாக கான்சென்ட்ரேட் பண்ணி நான் லாஜிக் மிஸ்டேக்ஸோடு தான் படம் பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணும்போது மூளையை மட்டும் கலத்தி வச்சுக்கிட்டு பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தென் லாஸ்ட்டாக இந்த படத்தில் இருக்கிற பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸு, பிஜிஎம்ஸு, சாங்ஸ் எல்லாமே டீசெண்டாக கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்க்கறதுக்கு ஒரு பக்காவான ஆக்ஷன் ட்ராமாவாக ரெடியாக இருக்குது. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் அந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு ஆவரேஜான ட்ராமா, படத்தை ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல ஆக்ஷன் பேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.